சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை நடராஜன் தெருவில் வசிக்கும் முகமது கவுஸ் என்பவர் தன்னை காவல் உதவி ஆய்வாளர் உட்பட 4 பேர் மிரட்டி 20 லட்சம் ரூபாயை பறித்து சென்றதாக திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் புகார் அளிக்க என்ன நடந்தது என்று போலீசார் விசாரித்திருக்கிறார்கள். வாணியம்பாடியைச் சேர்ந்த ஜுனைத் அகமது என்பவரிடம் முகமது கவுஸ் வேலை செய்து வந்துள்ளார். புதிதாக சிடி ஸ்கேன் எந்திரம் வாங்க வேண்டும் என்று கூறி ஜுனைத் அகமது முகமது கவுஸிடம் 20 லட்சம் ரூபாயை கொடுத்து அனுப்பியுள்ளார். பணத்துடன் சென்னை வந்த முகமது கவுஸுக்கு போன் செய்த ஜுனைத் அகமது திருவல்லிக்கேணியில் வசித்து வரும் ஹரீஷ் என்பவர் 10 லட்சம் ரூபாய் தருவார், அதனையும் வாங்கிக்கொள் என்று தெரிவித்துள்ளார். இதனால் ஹரீஷிடம் பணத்தை வாங்குவதற்காக முகமது கவுஸ் பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து திருவல்லிக்கேணிக்கு சென்றுள்ளார். ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு மருத்துவமனை பேருந்து நிலையம் அருகே சென்றபோது காவல் உதவி ஆய்வாளர் ஒருவர் பைக்கில் வந்து முகமது கவுஸை வழிமறித்து சோதனை செய்துள்ளார். அப்போது அவரிடமிருந்து 20 லட்சம் ரூபாயை எடுத்துக் கொண்டவர் வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு போன் செய்வதாக கூறியுள்ளார். அதன்படி காரில் வந்த 3 பேர் தாங்கள் தங்களை வருமான வரித்துறை அதிகாரிகள் என்றும் வருமான வரித்துறை அலுவலகத்திற்கு செல்ல வேண்டும் என்று கூறி முகமது கவுஸை காரில் ஏற்றிச் சென்றுள்ளனர். எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனை அருகே சென்றபோது முகமது கவுஸை மிரட்டிய அவர்கள் பணத்தை பறித்துக் கொண்டு இறக்கிவிட்டதாக தனக்கு நடந்ததை போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் முகமது கவுஸ். இதனைத் தொடர்ந்து போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் பணியாற்றி வரும் காவல் உதவி ஆய்வாளர் ராஜா சிங் என்பவர்தான் சோதனை நடத்தி வருமான வரித்துறை அதிகாரியிடம் ஒப்படைத்தது தெரிய வந்தது. இதனால் ராஜா சிங்கை விசாரித்த போது தான் வருமான வரித்துறை அதிகாரிகளிடம்தான் ஒப்படைத்ததாக தெரிவித்துள்ளார். ஆனால் பணம் குறித்து காவல் ஆய்வாளருக்கோ உதவி ஆணையருக்கோ எந்த தகவலும் தெரிவிக்காமல் இருந்தது ஏன் என்று கேள்வி எழுப்பியவர்கள் தொடர் விசாரணையில் வருமான வரித்துறை அதிகாரிகளுடன் சேர்ந்து பணத்தை வழிப்பறி செய்தது தெரிய வரவே அவரை கைது செய்தனர். இதேபோல வருமான வரித்துறை அதிகாரிகளான தாமோதரன், பிரதீப், பிரபு ஆகியோரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். காவல்துறை உதவி ஆய்வாளர், வருமான வரித்துறை அதிகாரிகள் என 4 பேர் சேர்ந்து வழிப்பறியில் ஈடுபட்டு கைதாகி இருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.